இன்னைக்கு நம்ம பிஞ்சு போன ஆம்லேட்டை பிய்யாம எப்படி போடுறத தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில முக்கியமான ப்ராப்பர்ட்டியே முட்டை தாங்க. அந்த முட்டைய எடுத்து தலையில டமார்னு ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா, சூப்பரா வந்து முட்டை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதில கொஞ்சம் பெப்பர் தூள், "உப்பிட்ட பெண்ணே நீ மறக்க மாட்டாய்" அப்படிங்கிற மாரி கொஞ்சமா உப்பு தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த இடத்துல எதுக்கு தக்காளி பழத்த தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு அதில தோசை சட்டி எடுத்து வச்சு, தோசை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ரவுண்டா போட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு. சூப்பரா வந்து ஆம்லேட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஆயில் தாங்க போட போறோம். இது மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா, நான் தான் ஆஸ்கார் அவார்டே வின் பண்ண போறேன். ஏன்னா, எனக்கு இது போடவே தெரியாது. ஒரு வழியா ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அதில பெப்பர் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நானும் எடுக்கிறேன் வரவே மாட்டேங்குதுங்க. நழுவிட்டு நழுவிட்டு போகுது. பச போட்டு ஒட்டுன மாரி நல்லா ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அழகா ஆஃப் ஆயில் எடுத்தாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோமாடா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் வந்து ஆஃப் ஆயில் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு பெரிய டவுட்டு. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? இதுக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை வந்து எனக்கு சத்தியமா தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.